அஸ்வின்ஸ் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அஸ்வின்ஸ் வந்து எஸ்விசிசின்னு மகதீரா, தொல்லி பிரேமா, நானக்கு பிரேமத்தோ அப்படின்னு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் பிவிஎஸ்என் பிரசாத் தான் அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் அவர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தாங்க. தருண் தேஜா தான் சார் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு லாக்டவுன்ல. அந்த ஷார்ட் ஃபிலிம் அத பார்த்துட்டு அவர வந்து டைரக்டரா சூஸ் பண்றாங்க. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப எனக்கு வந்து பிரவீன் டேனியல் சொல்லிட்டு விஷால் சாரோட மேனேஜர். அவர் வந்து பாப்பி சாரோட நம்ம பிவிஎஸ்என் பிரசாத் சார், பாப்பி சாரோட இருந்தாரு. அவரும் சேர்ந்து இத புரொடியூஸ் பண்றதா இருந்தது. அண்ட் அவர் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாரி அஸ்வின்ஸ்னு ஒரு படம், ஹாரர் படம் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னேன், "சார் ஹாரர் படம் வேண்டாம். நான் ம், பண்ண மாட்டேன். ம், இப்ப தான் ராக்கி 1 முடிச்சேன். எனக்கு வேற ஜானர்ல பண்ணலாம் சார்." அப்படின்னு நீங்க ஒரு தடவ கதை கேளு. ம். சரின்னு சொல்லிட்டு தருண் வந்தாரு. தருண் வந்து ஒரு பிஹெச்டி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி பண்ணவரு ஜெர்மனில. கதை எனக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாரி ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து தமிழ்ல வந்ததில்ல. அண்ட் புதுசா இருக்கு. எனக்கு சம்திங் ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் புதுசா இருந்தா நான் அத எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியா இருப்பேன் சார். ஸோ நான் இமிடியேட்டா எஸ் சொன்னேன் சார். ஸோ அஸ்வின்ஸ் படம் ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டேஸ்ல ஹோல் ஷூட்டே முடிச்சுட்டோம் சார். 23, 24 டேஸ் லண்டன்ல. இங்க வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ். அந்த பங்களா வந்து அங்க இருக்காது லண்டன்லயே ஆமா இருக்கு. சார். அந்த ஓசி ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு சார். அதே மாரி அந்த 2 ரொம்ப கடலும் பியூட்டிஃபுல்லான இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஆக்சுவலி. அது வந்து பயங்கர ஈரியா இருக்கும் நைட் ம். டைம்லாம். ஆ. அண்ட் ஃபுல் டே நைட் ஷூட்ஸ் தான் அதிகமும் பெரும்பாலும். ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அந்த படம் ஷூட் பண்றதும். ஏன்னா அதில கிளைமாக்ஸ்ல நான் டீமனாவும் பண்ணியிருந்திருப்பேன். இங்க மெயின் லீட் ரோல் அந்த அர்ஜுன் ரோலும் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் டு டூ இந்த கிளைமாக்ஸ்லாம். நான் 2த்தையும் மேக்கப் போட்டு வந்து ஒரு மாரி பண்ணக்கூடிய அது அது லக்கிலி அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஒரு ஆக்டரா. கரெக்ட். முடிச்சுட்டு அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நல்ல ரெஸ்பான்ஸ். ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாரர் படம் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் Netflixல வந்தது. இன்ஃபாக்ட் அது 7 கண்ட்ரீஸ்ல டாப் 10ல இருந்தது சார் அருமை. Netflixல.